கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்தில் 8 மணிக்கு பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த மாசத்துல நாம் டிசம்பர் மாசத்துல வந்து விட்டோம். நிறைய குடும்பத்திலே சர்ச்சில் ப்ரோக்ராமுக்கு போயிட்டு இருப்பீங்க. சில இடத்துல மழை பெய்து கொண்டிருக்கு. இந்த மாசத்திலே 1ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைய கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து நாம் அதிக அளவில் தியானித்து கொண்டிருக்கிறோம். இரவு நேரத்திலே நன்மை எப்படி செய்ய வேண்டும், தான தர்மம் எப்படி செய்ய வேண்டும், இன்னுமாக பல காரியங்கள் பரிசுத்த வேதாந்திலிருந்து நாம் ஒரு பகுதியை தியானிக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே உபாகமம் 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், சங்கீதம் 66:14 4 வசனங்கள் நாம் தியானிக்க போயிருக்கோம். நீ உன் தேவனாய் கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. உன் தேவனாய் கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார். அது உனக்கு பாவமாகும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சற்று நேரம் நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். இந்த வருஷத்துல கடைசி மாசம் வந்துவிட்டோம். நிறைய தேவைகள் உண்டு, நிறைய பிரச்சனைகள் உண்டு, நிறைய போராட்டங்கள் உண்டு. இந்த டிசம்பர் மாசம் வந்துட்டுன்னா நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பருக்குள்ள நம்ம என்னெல்லாம் செய்து முடிக்கணும்னு சொல்லியிருந்தோம். சில குடும்பத்துல ஜனவரி 1ஆம் தேதி இந்த வருஷத்துல நான் பைபிள் வாசித்து முடிக்கணும்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணியிருப்பாங்க. நான் இது வரைக்கும் பைபிளை வாசித்து முடிச்சது இல்லை, இந்த வருஷத்துல நான் எப்படியாவது பைபிள் வாசித்து முடியும்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணியிருப்பாங்க. சில குடும்பத்திலே தேவனுக்காக பல காரியங்கள், நான் இப்படி வாழணும், நான் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய பொருத்தனை பண்ணியிருப்பாங்க. அது அவங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு. 1ஆம் தேதி வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ளும் போது சில தீர்மானம் எடுத்திருப்பாங்க. இப்படி நம்ம நிறைய காரியங்கள் சொல்லலாம். டிசம்பர் மாசம் வந்துட்டு அப்படின்னா ஏழை எளிய ஜனங்களுக்கு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி சில பொருத்தனை பண்ணியிருப்பாங்க. பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி சில பொருத்தனை பண்ணியிருப்பாங்க. மிஷினரிமாருக்கு சில குடும்பத்துல பணம் கொடுக்கணும்னு சொல்லி பொருத்தனை பண்ணியிருப்பாங்க. சில குடும்பத்துல ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும். இப்படி நிறைய காரியங்கள் நம்ம சொல்லலாம். 12 மாசமும் என்னெல்லாம் நம்ம பொருத்தனை பண்ணியிருக்கோம் இந்த வருஷத்திலே முடிய போகுது. அது எல்லாமே கொஞ்சம் நம்மை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையிலே நான் சின்ன வயசுல நான் பொருத்தனை பண்ணிட்டேன், நான் வாலிப வயசுல பொருத்தனை பண்ணேன், எனக்கு பிள்ளைக்காக நான் பொருத்தனை பண்ணேன், என் கணவர் ரட்சிக்கப்பட்டா நான் சர்ச்சில் கொண்டு காணிக்க வைப்புன்னு சொல்லி பொருத்தனை பண்ணேன். இப்போ ஆன்லைன் மூலியமாக நீங்க தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி மூலியமா இணைந்திருக்கிறீங்க. எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது. சில குடும்பத்திலே இரவு மூலமா ஜெபிக்கிறீங்க. உள்ளத்துல சில தீர்மானம் எடுத்திருப்பீங்க, சில காரியத்துல பொருத்தனை பண்ணியிருப்பீங்க. இனிமேல் நான் நாடகம் பார்க்கக்கூடாது, படம் பார்க்கக்கூடாது, நான் இனிமேல் இப்படி இருக்கக்கூடாது, ஃப்ரெண்ட்கிட்ட பேசக்கூடாது, தேவையில்லாம டயத்தை வேஸ்ட் பண்ண சொல்லி எத்தனையோ காரியத்துல பொருத்தனை பண்ணியிருப்பீங்க. ஆனால் நாட்கள் ஆகும்போது, மாசங்கள் ஆகும்போது, வருஷங்கள் ஆகும்போது மறந்து போயிடுவாங்க. இப்ப நிறைய குடும்பத்துல இப்ப என்ன நடக்கு அப்படின்னா, நேத்து சாப்பிட்டு இன்னைக்கு கேட்டா தெரியாது, மறந்துட்டேன் அப்படிம்பாங்க. ஏன்னா செல்போன்ல மூழ்கி போய் கிடக்குறாங்க. படம் பார்க்குறது, நாடகம் பார்க்குறது, கேமு, இன்னுமாக வேற வேற வெப்சைட்டு, வேற வேற இன்டர்நெட்ல போய் மூழ்கி போய் கிடக்குறாங்க. இப்போ செல்போன் வந்து மாசத்துக்கு இவ்வளோன்னு சொல்லி ரீசார்ஜ் பண்ணதுக்கப்புறம் இஷ்டம் போல பேசிக்கலாம். அதனால காலையிலேருந்து ராத்திரி வரைய செல்போன் பேசக்கூடிய சில குடும்பங்கள் உண்டு. பல மணி நேரம் செல்போன்ல டயத்தை வேஸ்ட் பண்ற குடும்பங்கள் உண்டு. இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா, தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து பொருத்தனை பண்ணினதை மறந்து போயிடுவாங்க. சில குடும்பத்துல அதிகால வேளையிலே நான் முழங்கால நின்று ஜெபிப்பேன், நான் இத்தனை மணிக்கு எந்திரிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணியிருப்பாங்க. சரீரத்துல பலவீனமா இருக்கும், இல்ல குடும்பத்துல கணவர் ரட்சிக்கப்படாம இருப்பாங்க, பிள்ளைகளோட வாழ்க்கையிலே ரட்சிக்கப்படாம இருப்பாங்க, பாவ அடிமையில இருப்பாங்க, வீட்டுல ஏதாவது கடன் பிரச்சனை வந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா காலையில எந்திரிக்கிறதே மறந்து போயிடும். சில குடும்பத்துல எனக்கு இவ்வளவு கடன் இருக்கு, இந்த கடன் அடைச்சாச்சுன்னா நான் தேவனுக்கு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கேன், அதை நான் கண்டிப்பா கொடுத்துருன்னு சொல்லி ஒரு மனசுல தீர்மானம் எடுத்திருப்பாங்க, அது மறந்துருப்பாங்க.
சில குடும்பத்துல வீடு கட்டி முடிச்சாச்சு அப்படின்னா நான் சர்ச்சில் கொண்டு காணிக்க வைக்கேன். சில குடும்பத்துல பிள்ளை பிறந்துட்டு இல்ல திருமணம் முடிஞ்சிட்டு, சில குடும்பத்துல ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது எனக்கு இந்த வியாதி சரியாயிட்டா நான் பொருத்தனை பண்ணி நான் சர்ச்சில் கொண்டு காணிக்க வச்சிருவேன். இந்த பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணாரு, அவங்கள்ட்ட கொண்டு நான் காணிக்க கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பொருத்தனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சில குடும்பத்துல என் குடும்பம் ஃபுல்லா ரட்சிக்கப்பட்டு நாங்க ஞானஸ்தானம் எடுத்தாச்சுன்னா சில பொருத்தனை பண்ணியிருப்பாங்க. இப்படி பொருத்தனைன்னு சொல்லி பார்க்கும்போது ஆயிரக்கணக்கான பொருத்தனை இருக்கு. இதெல்லாம் அவங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள காரியங்கள். ஒரு மனுஷன் பொருத்தனை பண்ணினதுக்கு அப்புறம் செய்யலைன்னா பாவமா? இந்த டிசம்பர் மாசம் நம்ம என்ன யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னா, எனக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கு? நான் தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து பண்ண பொருத்தனைகள் என்ன? அதை நம்ம செய்யறோமா? சில குடும்பத்துல ஆதியில் உள்ள அன்பு இல்லை. ஞானஸ்தானம் எடுக்கும்போது நான் இதை செய்ய மாட்டேன், அதை செய்ய மாட்டேன், அப்படி செய்ய மாட்டேன், இப்படி செய்ய மாட்டேன்னு சொல்லி ஏகப்பட்ட ஒரு லிஸ்ட் சொல்லுவாங்க. ஆனா நாட்கள் ஆகும்போது அழகா திடப்படுத்தல் படிச்சு சர்ச்சில் சங்கம் கட்டி ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா ஆதியில் உள்ள அன்பு இருக்காது. ஆதியில் உள்ள அந்த பயபக்தி இருக்காது. கர்த்தரை குறித்து ஒரு பயம் இருக்காது. இஷ்டம் போல அதுக்கப்புறம் வாழ ஆரம்பிச்சிருவாங்க. சில குடும்பத்துல ரட்சிக்கப்பட்ட புதுசுல டெய்லி பைபிள் வாசித்துட்டு இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு தேதியில பார்த்தா அப்படி ஒரு வாழ்க்கையே இருக்காது. காரணம் என்ன சொல்லி பார்த்தா, உலக கவலை, பழைய சுபாவங்கள், ஜென்ம சுபாவங்கள், மாம்ச இச்சைகள், எதிலையாக போய் சிக்கி கொள்வாங்க. அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில எனக்கு நிம்மதி இல்லை, பிரச்சனை இல்லை, போராட்டம் இல்லைன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பாங்க. சில வீட்டுல ஆசீர்வாதம் இருக்காது. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு செய்தி இருக்காது. சில குடும்பத்துல சாபத்துல இருக்கேன், பஞ்சத்துல இருக்கேன், தரித்திரத்துல இருக்கேன், என் வீட்டுல எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை சொல்லி ஏகப்பட்ட காரியத்துல புலம்பிட்டு இருப்பாங்க. உங்க எல்லாருக்கும் இதுல செய்தி இருக்கு. சரி, டிசம்பர் மாசம் வந்துட்டேன், நான் என்ன செய்யணும் அப்படின்னா, 1ஆம் தேதியிலும் செய்தி கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனா இருதயம் பார்த்தா கடினமா இருக்கும். உங்களுக்கும் செய்தி இருக்கு. நீ உன் தேவனாய் கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி இருந்தால், முதல்ல ஸ்டார்டிங் என்ன வேர்டு? பொருத்தனை பண்ணி இருந்தால். பொருத்தனை பண்ணிட்டு மறந்து போயிடுவாங்க. இப்ப அதுதான் பிரச்சனை. அதை செலுத்த தாமதம் செய்யாதே. அதை செலுத்த தாமதம் செய்ய, உடனே போய் செலுத்த அப்படிங்க. ஏன்னா சில குடும்பத்திலே ஊழியம் சொல்லி பொருத்தனை பண்ணியிருப்பாங்க. நான் சுவிசேஷம் அறிவின்னு சொல்லி பொருத்தனை பண்ணியிருப்பாங்க. நான் சர்ச்சில் போய் கிளீன் பண்ண சொல்லி பொருத்தனை பண்ணியிருப்பாங்க. சில குடும்பத்துல நான் பாஸ்டருக்கு உதவி செய்ய சொல்லி பொருத்தனை பண்ணியிருப்பாங்க. சில குடும்பத்துல சர்ச்சு கட்டுறதுக்கு நான் காணிக்க கொடுன்னு சொல்லி பொருத்தனை பண்ணியிருப்பாங்க. இப்படி எத்தனையோ காரியங்கள் பொருத்தனை இருக்கு. ஆனா இன்னைக்கு தேதியில பார்த்தா பொருத்தனை செய்ய மாட்டாங்க. அவங்க பேசாம இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பொருத்தனை பண்ணி இருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே, உன் தேவனை கர்த்தர் அதை நிச்சயமே உன் கையில் கேட்பார் என்று எழுதப்பட்டிருக்கு. அது உனக்கு பாவமாகும். வாயினால நம்ம சொல்றோம், ஆனா கணக்கு மட்டும் கையில கேட்பாரு. நம்மளை ஆசீர்வதிக்கும் போது கையின் கிரியில ஆசீர்வதிக்கிறார். நம்ம வாயினால சொல்லிட்டு செய்யல அப்படின்னா கையில இருந்து வரக்கூடிய ஆசீர்வாதத்தை ஃபுல்லா நிப்பாட்டிடுறார். இதுதான் பைபிளுடைய ஃபார்முலா. கர்த்தர் நிச்சயமாய் உன் கையில் கேட்பார் என்று எழுதப்பட்டிருக்கு. அது உனக்கு சாபமாகும், பாவமாகும். அப்ப பாவம் எங்கிருந்து வருது, சாபம் எங்கிருந்து வருது அப்படின்னா, கர்த்தர் கணக்கு கேட்கும் போது அது நமக்கு பாவமா மாறிடுது. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே, பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும், பொருத்தனை பண்ணியாச்சு ஆனா பல காரியங்கள் நம்ம யோசித்துட்டு இருக்கோம், யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியா இருக்கும். ஹல்லேலூயா, கண்ணியா இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. இப்ப இந்த கண்ணி எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா, பொருத்தனை பண்ணிட்டு யோசிப்பாங்க. யோசிக்கிறது கூட கண்ணி என்று எழுதப்பட்டிருக்கு. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே, அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை, நீ நேர்ந்து கொண்டதை செய். பொருத்தனை நம்ம நிறைவேற்றியாச்சு அப்படின்னா நம்ம தேவனுக்கு பிரியமா இருக்கிறோம். பொருத்தனை நம்ம செய்துட்டு அதை நம்ம யோசிக்கும் போது, அதை நம்ம செய்யாம இருக்கும்போது அழகா சொல்றாரு, அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை என்கிறார். பொருத்தனை பண்ணி கொண்டால் செய் அப்படிங்கிறார். நீ நேர்ந்து கொண்டு செய். சங்கீதம் 66:14 என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லி என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன் என்கிறார். என் இக்கட்டில் நான் உமக்கு
என் இக்கட்டில் நான் உமக்கு. இந்த வேலை நீ நல்லா கவனிக்கணும். ஏன்னா சில குடும்பத்தில் இக்கட்டான சூழ்நிலை உதடுகளை திறந்து வாயினால் சொல்லிய பொருத்தனை இன்னைக்கு நம்ம செய்து முடிச்சாச்சா அப்படின்னு சொல்லி சற்று ஆராய்ந்து பார்க்கணும். ஒருவேளை நான் பொருத்தனை பண்ணியிருந்தேன் இன்னும் செய்யல அப்படின்னா அந்த பொருத்தனை செய்யுங்க. சில குடும்பத்துல மிஷினரியா போன்னு சொல்லி பொருத்தனை பண்ணியிருப்பாங்க, ஆனா மிஷினரியா போக மாட்டாங்க. டிசம்பர் மாசம் பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்ய சொல்லி பொருத்தனை பண்ணியிருப்பாங்க, ஆனா செய்யாம இருப்பாங்க. ஏன்னா அவங்க வீட்டு சூழ்நிலை எப்படியா இருக்கும். சில குடும்பத்துல கடன் பிரச்சனையா இருக்கும், வீட்டுல பல பிரச்சனையா இருக்கும். சில குடும்பத்துல தசம்பாவகி சொல்லி பொருத்தனை பண்ணியிருப்பாங்க, ஆனா இப்போ பார்த்தா வீட்டுல சூழ்நிலை பொருத்தனை பண்ணியிருப்பாங்க, ஆனா செய்யாம இருப்பாங்க. இதெல்லாம் இந்த டிசம்பர் மாசத்துல நம்ம சற்று ஆராய்ந்து பார்த்தால் நலமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஏதாவது நம்மள்ட்ட குறை இருந்துச்சு அப்படின்னா அதை நாம் சற்று தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், தடைகளை நீக்குவார், எல்லா உபத்திரத்திலும் மாற்றி தருவார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்லுவோம்ப்பா. உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்க வாழ்க்கையில என்னென்ன குறை இருக்கு உமக்கு தெரியும்ப்பா. என்னென்ன குறை இருக்கு உமக்கு தெரியும்ப்பா. உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் மட்டும்தான்ப்பா எங்களுக்கு ஜீவன். நீங்க எங்க கூட இருந்தா மட்டும்தான்ப்பா ஆசீர்வாதம். எங்க வாழ்க்கையில நாங்க எந்தெந்த காரியத்துல பொருத்தனை பண்ணியிருந்தோமோ அந்த பொருத்தனை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் எங்களை பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. இரவு நேரத்தில் யாரெல்லாம் எந்த நாட்டில் எந்த சூழ்நிலை இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திக்க வேண்டும். அவங்களுடைய அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிங்க. வெளிநாட்டில் இருக்கிறாங்க, சில குடும்பத்துல பொருத்தனை பண்ணி அப்பா தேவனுக்காக வேறு விரிக்கப்பட்ட ஜனமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் சில காரியத்துல அப்பா இன்னும் கர்த்தருடைய பாதப்படியில காத்திருந்து ஜெபிக்க வேண்டிய எத்தனையோ காரியங்கள் இருக்கு. சில குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. அந்த குடும்பங்கள் மனம் திரும்ப வேண்டும், கர்த்தர் பிரியமானபடி வாழ வேண்டும். எங்களோட வாழ்க்கையில எல்லா குறைகள் எல்லாம் கர்த்தர் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. உங்களுடைய கரத்துல ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கும் ராஜா. நைட் டியூட்டில இருக்கிறாங்க, அப்பா வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்துல டாக்டர் ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்திலே நைட் நேரத்துல டிரைவிங் லைன்ல இருக்காங்கப்பா. சில குடும்பத்துல பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, ஃபிளைட்ல போறாங்க. எத்தனையோ இடத்துல மழை பெய்து கொண்டிருக்கு. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். நைட் நேரத்துல யாரெல்லாம் கம்பெனில வேலை பார்க்குறாங்களோ, இன்னுமா நைட் நேரத்துல யாரெல்லாம் பெட்ரோல் பங்க்ல வேலை பார்க்குறாங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. உங்க பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தாங்க. சத்துருவின் கிரியைகளெல்லாம் அழிக்கப்பட்ட ராஜா. இரவு நேரத்துல தேவையில்லா சொப்பனங்கள், தேவையில்லா எண்ணங்கள், மரண பயம், தற்கொலை எண்ணங்கள், விபச்சார கிரியைகள், மதுபான அடிமைகள், போதை காரியங்கள், விக்கிரக வழிபாடு, மாந்திரிகம், பிள்ளி சுனியம், ஏவல்ல எந்தெந்த குடும்பத்துல கட்டப்பட்டிருக்காங்களோ, சில குடும்பத்துல கோர்ட்டு கேஸ் சொல்லி பல பிரச்சனை நடுவில் ஜெபினா, சில குடும்பத்திலே கணவன் மனைவிகள் ஒருமனப்பட்ட ஆவியிலே பிரிவினை, சில குடும்பத்துல சந்தேகம், சில குடும்பத்திலே தவறான தொடர்பு, செல்போன்ல அடிமை, சில குடும்பத்துல கேம் அடிமை, சில குடும்பத்துல பாவ அடிமை, சில குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போய் துன்மார்க்கம் வாழ்ந்து இருக்காங்க. அந்த வீட்டுக்கு விரோதமா எல்லா சத்துரு கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டறியப்பட்ட ராஜா. ஒவ்வொரு குடும்பத்துக்கு விரோதமாக எந்தெந்த ஆவியல் போராடி கொடுக்கும் அந்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும். எல்லா குடும்பமும் மனம் திரும்ப வேண்டும் ராஜா. உமக்கு பிரியமானபடி வாழ வேண்டும். என்னோட வாழ்க்கையில எல்லா குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னிங்க ராஜா. இந்த நாளிலும் ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் அப்பா சந்திக்க வேண்டும். உங்களுடைய ஜீவனங்களை தாழ்த்திருக்கணும். யாரெல்லாம் எந்த இடத்துல ஜெபிக்கிறாங்களோ அந்த இடத்துல விசேஷமா கர்த்தர் சந்திங்க ராஜா. உங்க நாம மகிமைப்படட்டும். உமக்கு பிரியமானபடி வாழ எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றும் அர்ப்பணிங்க ராஜா. எத்தனையோ தேசத்துல இணைந்திருக்காங்கப்பா. அவனுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திங்க ராஜா. உங்க கரத்துல ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. சில குடும்பத்துல நைட் நேரத்துல அப்பா கற்பத்தினியா ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனம் இறங்கி ஆசுறீங்க, கர்த்தர் மனம் இறங்கி ஆசுறீங்க, கர்த்தர் மனம் இறங்கி ஆசுறீங்க ராஜா. சில இடத்துல அப்பா உள்ளத்துல வேதனையோடு வாழ்றாங்கப்பா. சில குடும்பத்துல மாசமா இருக்காங்க, தாய் பிள்ளையமா ஜெபிக்கிறாங்க ராஜா. உங்க பிள்ளைகளை விசேஷமா கர்த்தர் ஆசீர்வதிங்க. எத்தனையோ இடத்துல ஜெபிக்கிறாங்க ராஜா. சில குடும்பத்துல டெலிவரி பண்றாங்க, பரம வைத்தியர் விசேஷமா உங்க பிள்ளையோட கூட இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாம மட்டுமே ராஜா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துங்களோ அந்த குடும்பத்தை என் இயேசு ராஜா நீ சந்திக்க வேண்டும். என் இயேசு ராஜா நீ சந்திக்க வேண்டும். என் இயேசு ராஜா நீ சந்திக்க வேண்டும் ராஜா. உங்க பாதப்படியில ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எந்தெந்த குடும்பத்துல கடன் பிரச்சனையில போராடி கொடுக்காங்களோ அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. நிறைய குடும்பத்துல ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், வெளிநாட்டுல பிள்ளைகள் படிச்சுட்டு இருக்கு. சில குடும்பத்துல வீட்டு வாடகை கொடுக்கணும், கடை வாடகை கொடுக்கணும். இந்த மாசத்துல இஎம்ஐ லோன் இருக்கு, ஹவுசிங் லோன் இருக்கு, நகை லோன் இருக்கு. சில குடும்பத்துல நகை திருப்பணும், சில குடும்பத்துல குழுக்குள்ள பணம் அடைக்கணும், ஃபைனான்ஸ்ல பணம் அப்பா கொடுக்கணும்ப்பா. சொந்தக்காரன்ட்ட வாங்கியிருக்காங்க, எத்தனையோ பணம் தேவை இருக்கு.
உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவத்தை மன்னித்து உங்க பிள்ளைகளை குணமாக்கி அவங்களுடைய கையின் கிரியில ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் பொருத்தனை பண்ணிருக்காங்களோ அந்த பொருத்தனை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை செய்யுங்க. உம்முடைய கரத்திலே தாழ்த்தணும். பரிசுத்தவனுடைய குறைவிலே உதவி செய்யுங்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த மாசத்துல யாரெல்லாம் பரிசுத்தவன்கள் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அவங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட வேண்டும். விசுவாசனுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க ராஜா. சரீரத்துல பலவீனத்தோடு ஹாஸ்பிட்டல்ல படுக்கலே எத்தனையோ குடும்பத்தில் இணைந்திருக்காங்க. அவங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். ஹாஸ்பிட்டல்ல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ பரிபூர்ணமான சுகம் தாங்க ராஜா. தீர்காயுசாங்க ராஜா. உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க. அவங்களுடைய அக்கிரமம் அவங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னிங்க. எங்களுடைய பலவீனம் எங்களோட நோய் எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்தவரே பரிகாரியாகிய கர்த்தர் அப்பா விசேஷமா உங்க பிள்ளைகளோட கூட இருந்து பரம வைத்தியர் கூட இருந்து உங்க பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கித்தாங்க. உங்களுடைய கரத்திலே தாழ்த்து அப்படின்னு ராஜா. இந்த நாளில் யாரெல்லாம் ஜெபித்தாங்களோ விசேஷமா எல்லா குடும்பத்தையும் சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோருடைய எல்லா குடும்பத்தையும் ஆசிரியங்க. தேவன் அருளி அப்போ பிரேயர் மினிஸ்டர் மூலியமா இணைந்திருக்க எல்லா குடும்பத்தையும் அவனோட வம்சத்தை கர்த்தர் ஆசிரியங்க. எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆசிரியங்க. உங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துங்களோ அந்த குடும்பத்துடைய தேவைகள் எல்லாம் என் இயேசு ராஜா நீங்க சந்திக்க வேண்டும். உங்க நாம மகிமைப்படட்டும். உங்களுடைய கரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பத்துல என்னென்ன தேவைகளோடு ஜெபிக்கணும் அந்த தேவைகளை கர்த்தர் சந்திக்க வேண்டும். சில குடும்பத்துல வீட்டுல நிம்மதி இல்லாமல் அப்பா இணைந்திருக்காங்க. அவங்களோட இதயத்துல என்ன காயம் இருக்கு, என்ன வேதனை இருக்கு, எந்த காரியத்துக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க எல்லா காரியத்தையும் கர்த்தர் மாற்றி ஆசுறீங்க. எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்பட வேண்டும். இரவு நேரத்துல இன்பமான தூக்கம் தாங்க ராஜா. அதிகால வெள்ளே அப்பா வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. அதிகால வெள்ளே கண் வெளித்து ஜெபிக்க கிருபை செய்யுங்க. இந்த மாசத்துல எல்லா தேவைகளும் சனி ராஜா. எல்லா குடும்பம் புது ட்ரெஸ் எடுக்கணும். கிறிஸ்துவனுடைய பிறப்புல எல்லாரும் சர்ச்சைக்கு புறப்படும் ராஜா. விசேஷமா யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ உங்க பிள்ளைகளுடைய எல்லா தேவையெல்லாம் சந்திங்க. தேவனர்களே அப்ப மெனிசன்ல ஆசீர்வதித்தாங்க ராஜா. இரவு பகலுமாக அப்பா கிறிஸ்துவனுடைய பிறப்பை தியானிக்கிறது எங்களுக்கு அப்பா விசேஷமா இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். உங்க மகனே உங்களுடைய கரத்துல அப்படின்னு ராஜா. தேவனர்களே அப்ப மெனிசன்ல உங்களுடைய கரத்துல அப்படின்னு ராஜா. விசேஷமா அந்தந்த நாளில் பரிசுத்த ஆவியை நீங்க உங்க பிள்ளைகளோட பேச வேண்டும். ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. சில குடும்பத்திலே அப்பா தனிமையில வாழ்றாங்க. எல்லா தனிமை எல்லாவற்றையும் மாற்றுங்க. வாலிப வயசுல ஜெபிக்கிற ராஜா. வாலிப வயசுல சிறு சிறு நினை என்று வேதம் சொல்கிறது. எல்லா குடும்பம் ரட்சிக்கப்படட்டும். நல்ல ஒரு மனவாளனை தாங்க ராஜா. நல்ல ஒரு மனவாட்டி தாங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் ஆசுறீங்க. எந்தெந்த குடும்பத்துல அப்பா முதியோர் ஜெபிக்கணும். சில குடும்பத்திலே ஹாஸ்டல்ல இருக்காங்க, ஹோம்ல இருக்காங்க. சில குடும்பத்திலே அப்பா முதியோரத்துல இருக்காங்க. எல்லா குடும்பத்தையும் தேவையில்லாம் சந்தி ராஜா. உங்க பிள்ளைகள கர்த்தர் கூட இருங்க. கர்த்தரோட நாம மட்டுமே விடட்டும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் அந்த குடும்பத்தோட எல்லா தேவையில சந்தி ராஜா. சில குடும்பத்துல விதவையா இருக்காங்க, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க, ஏழை எளிய ஜனமா இருக்காங்க. சில குடும்பத்திலே பல நாட்டுல இருந்து ஜெபிக்கிறாங்க ராஜா. அந்த இடத்துல இருக்க எல்லா பிரச்சனை உபத்திரம் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றித்தாங்க. வெளிநாட்டுல இருக்கிறாங்க. அவங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் கரம் பிடிங்க. உங்க பிள்ளைகளுடைய கண்ணீரை தொடங்க. சொந்த தேசத்துக்கு திரும்பி வர வேண்டும் என்று நினைக்கிறாங்க அப்ப ஆசைப்படுறாங்க. எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசுறீங்க. வெளிநாட்டு போகணும், கவர்மெண்ட் வேலைக்காக எக்ஸாம் எழுதியிருக்காங்க. எந்த வேலை கிடைச்சா பரவாயில்ல. சில குடும்பத்துல சொந்தமா வண்டி வாங்கணும், சொந்தமா வீடு கட்டணும், சொந்தமா ஒரு வியாபாரம் பார்க்கணும். சில குடும்பத்துல ஆசைப்படுறாங்க. அவங்களோட மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றித்தாங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசுறீங்க. சில குடும்பத்துல ஃப்ரெண்டை நம்பி ஏமாந்து போயிட்டாங்க. சில குடும்பத்துல மனுஷனை நம்பி ஏமாந்து போயிட்டாங்க. சில குடும்பத்துல தேவையில்லாத காரியத்துல போய் சிக்கி கொண்டாங்க. அந்த எல்லா காரியத்தையும் விலக்கி உங்கள் பிள்ளைகளை ஆசுறீங்க. பரிபூர்ணமாக ஆசுறீங்க. கடைசி காலத்துல கர்த்தரோட வருகைக்கு நான் காணப்பட வேண்டும். என்னோட ஆவியை உங்களுடைய கரத்துல அப்படின்னும் சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் உங்களுடைய ஜீவன்கள் அப்படின்னும் இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கூட ஆசுறீங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தால முத்திரை போட்டு உங்களுடைய ரத்த கொட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து எல்லா குடும்பத்தையும் பாதுகாத்துள்ளுங்க. துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அன்பு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தொடர்ந்து எங்களுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்துள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வம்சத்தையும் சகல காத்திலும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அன்பு கொடுப்பதாக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.